சிவாய நமகா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போ நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அதிசாரம் அவருடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த குரு பகவானுடைய அதிசாரம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 அதாவது இந்த வருடம் அக்டோபர் 20 அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா 117 தினங்கள் இந்த குரு பகவானுடைய அதிசாரம் மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த வேலை செய்து, இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு உடையவர். மிதுன ராசிக்கு 7, 10 இது ஒரு நல்ல கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1, 4, 7, 10 இது எல்லாமே ஒரு பெரிய கேந்திரமாக இருக்கக்கூடிய, பொதுவாகவே ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது மா கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேந்திரம்னா அது அந்த நட்சத்திரத்திலேருந்து 1, 4, 7, 10 அப்படின்னு இந்த 4 மடங்குல அந்த நட்சத்திரம் வந்தாலே அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகேந்திர பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு மா கேந்திரம் அப்படின்னு பேரு. இதுல இருக்கக்கூடிய கேந்திரம்ங்கிறது என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு புத்திர சந்தானத்தை தரக்கூடிய முக்கியமான அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவானால கிடைக்குது. அப்போ அந்த குரு பகவான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மிதுன ராசிக்காரங்களுக்கு அது பேர் 4ஆம் 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்ல, 7ஆம் பாவத்திற்குடையது. 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதற்கு கலத்திரஸ்தானம்னு பேர். இந்த 2 பாவத்திற்கும் உடைய குரு பகவான் இப்போ உங்களுடைய 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலிருந்து இப்போ 3ஆம் பாவத்திற்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் குரு பகவான். இந்த சமயம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இதுல மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுத்திருப்பார். ஏன் அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். அதனால பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல வரவுகளை கொடுத்திருக்கார். ஆனால் இப்போ மாறுவது அப்படிங்கிறது பொருளாதாரத்திலே கொஞ்சம் மந்த நிலைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்திலேருந்து 3ஆம் பாவத்திற்கு அவர் மாறுகிறார். 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பேரு, சகோதர ஸ்தானம் அப்படின்னு பேரு 3ஆம் பாவம். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடங்கிறது புதிய வகையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் 3ஆம் இடம் தான். ஒரு வீடு மாறணும், அல்ல தொழில் மாறணும், அல்ல ஏதோ ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அடுத்து அவங்களுடைய தசையிலோ புத்தியிலோ 3ஆம் பாவத்திற்குடைய தசையோ புத்தியோ வந்தா தான் அவங்களால அதுலேருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு மாற முடியும். அது கிடைக்கல வரல அப்படின்னா அதனால அவங்க இதுலேருந்து மாறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த 3ஆம் இடம்ங்கிறத ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய 3ஆம் இடத்திற்கு போவது மட்டும் இல்ல, அவருடைய பார்வையையும் அவர் மாற்றுகிறார். ஏன்னா 10ல் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அவர் பார்த்து கொண்டிருந்தார். இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பொதுவாகவே 10ஆம் இடத்துல எந்த கிரகம் போனாலும் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனாலதான் 10ல் பாவி இருப்பினும் பாம்பு இருப்பினும் நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல் எந்த கிரகம் இருந்தாலும் ஓரளவுக்கு அது நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய ஒரு வாக்கியம். அதுல 10ல் இருக்கக்கூடியதான இந்த சனி பகவான் நல்ல பலனை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட அதை இந்த சனி பகவானுடைய பார்வை அவருக்கு கிடைத்ததுனால மேலும் உங்களுக்கு நிறைய பலனை கொடுத்திருப்பார். ஆனால் இப்போ அந்த பார்வைங்கிறது குறையுது. அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் குறைவதற்கோ அல்லது தாமதப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அது பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணங்களாக இருக்கலாம். அதுல கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் போகிறதுனால பெரும்பாலும் குரு பகவான் இருக்கின்ற வீட்டிலே கொஞ்சம் சில கஷ்டத்தை கொடுப்பார். பார்க்கின்ற வீட்டிற்கு தான் அதிகமான நன்மைகளை கொடுப்பார். அதனால சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அதிசார காலத்துல, இந்த 117 நாள்ல. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவத்திற்கு உடைய, அதாவது 6ஆம் பாவத்திற்கு
அதாவது 7க்கு உடையவர் வந்து குரு பகவான். அவர் வந்து இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல போவது முக்கியமா எதுக்கு நல்லது அப்படின்னா, ரொம்ப நாளா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வைக்கும். ஏன் அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அதனால களத்திர ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்திலே போவது புதிய மாற்றத்தை உண்டாக்கும். அதுல முக்கியமா வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அணுகுமுறை இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பை கூட்டி வைப்பார். அதனால அவங்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்க இந்த அதிசார காலத்துல கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்ததா கவனிச்சீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே போவது அப்படிங்கிறது ஒரு தொழில் செய்து கொண்டு இன்னொரு தொழிலையும் சேற்று செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவார். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது இன்னொரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லது வேலை பார்த்து கொண்டே ஒரு பார்ட் டைம் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலிலே உங்களுக்கு பொருளாதார வரவுகளை அவர் வந்து ஏற்படுத்தி வைப்பார், அல்லது அதற்கான வழியை உருவாக்குவார். முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத விட முக்கியமாக அதுக்குன்னு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, அதற்குன்னு நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குவது, அதன் மூலமாக புதிய அணுகுமுறையை நீங்கள் உருவாக்குறது அப்படிங்கிறது பல நல்ல விஷயத்தை இப்போ குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். இந்த சமயத்தில் அதுக்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சித்தியாக மாறும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6க்கு உடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து 2ஆம் இடத்திற்கு வருவதனாலையும், அதுலேருந்து இவருடைய மறைவு ஸ்தானத்திலாக இருக்கிறதுனாலையும் எதிரிகள் தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க. பழைய கடன்கள் இருந்தால் கூட அந்த கடன் எல்லாம், கடன் சுமை எல்லாம் விலகும் அப்படிங்கிறதானது இதன் மூலியமா உங்களுக்கு புரியுது. அதனால ரொம்ப நாளா ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா, அல்லது வீட்டு கடனாக இருக்கலாம், அல்லது வாகன கடனாக இருக்கலாம், எந்த கடனாக இருந்தாலும் இந்த காலத்துல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்கு, பூர்ணமா நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல முக்கியமா வந்து ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த 3ஆம் இடம்ங்கிறதுனால குடும்பத்திலே சகோதர சகோதரிகளே அது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முக்கியமா மிதுன ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமையில பெருமாளுக்கு உகந்தமான விஷ்ணு சகஸ்ரநாமம் அதை வந்து நீங்க பாராயணம் பண்ணலாம், அல்லது கோவிலுக்கு போய் துளசினாலே அர்ச்சனை செய்து பெருமாளுக்கு உகந்தமான அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல துளசினாலே அர்ச்சனை செய்து விஸ்வம் விஷ்ணு ஷட்கார பூதபவ்ய பவத் பிரபு அப்படின்னு அந்த அர்ச்சனை வரும், ஸ்தோத்திரமா வரும். அதாவது பிரிச்சிங்கன்னா விஸ்வஸ்மை நமஹா நாமாந்தமாகவும் அதை சொல்லலாம். அப்படியாக அர்ச்சனை செய்து கோவில்ல வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக முக்கியமா இந்த அதிசார காலத்துல செய்து வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமகா. சிவாய நமகா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போ கடக ராசி ஆகியவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை பற்றி சொல்ல வந்திருக்கேன். அதை வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடக ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய அதிசாரத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள், நன்மை தீமைகள் என்னங்கிறத தெளிவாக பார்ப்போம். இந்த குரு பகவானுடைய அதிசாரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 அடுத்த வருடம் 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசாரம் போகுது. அதாவது சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா 117 தினங்கள் இது மாதிரியா அவர் வந்து குரு பகவான் அதிசாரத்தில் போறாரு. இதனால கடகராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 4 வருடமாகவும் ரொம்ப சரியில்லை. முதல்ல வந்து கண்டக சனி வந்தது, அடுத்து அஷ்டமச்சனி வந்தது, அடுத்ததாக வந்து அஷ்டமச்சனி விலகிறதுக்கு முன்னாடியே ஜென்மத்திலே குரு வந்துட்டார். அதனால வந்து கடகராசிக்கு அவ்வளோ பெரிய ஒரு சோபிதமான காலம் இல்லை. கடந்த ஒரு 4-5 வருடமாகவே இது இல்லை, சுத்தமாகவே இல்லை. அதில் இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஒரு புத்துயிர் காலம் வர குரு பகவான் இப்போ அதிசாரமாக 2ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். அதனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வரக்கூடிய நன்மைகள் அதிகமாக கிடைச்சா அது ஒரு நன்மை, நமக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுனாலும் நமக்கு நன்மை இல்லையா? அது மாதிரி கடகராசிக்கு இப்போ வந்து 2வது விதம், உங்களுக்கு பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலக போகிறது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக ஆக போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அதில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னு கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பல விதத்திலும் நன்மையை தரப்போட்டது. ஏற்கனவே வந்து உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் பாவத்தில்
நல்ல ஒரு வலிமையான இடத்திலே வலுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல நல்ல ஒரு அனுகிரகத்தை தந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். ரொம்ப நாளாக காலதாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களே அவர் நல்லதையும் அவர் செய்ய போகிறார். அடுத்தது இப்போ 2ஆம் இடத்திற்கே அதிசாரமாக போகக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்திலே நல்ல தன லாபத்தை ஏற்படுத்துவார். பல விஷயங்களையும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார், நல்ல சுபிக்ஷத்தை கொடுப்பார், குடும்பத்திலே மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். அது மாதிரி சொந்த தொழில் செய்யணும், ரொம்ப நாளாக சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப சொந்த தொழில் செய்து அதன் மூலமாக லாபத்தையும் பொருளாக ஈட்டுவாங்க. அடுத்து இப்போ இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அட்டமஸ்தானம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். இன்னொன்று மன கஷ்டம், மன கவலைகளை தரக்கூடிய ஸ்தானம். அதனால அந்த இடத்த அந்த அதிசார குரு பகவான் பார்க்கறதுனால கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன கஷ்டம் விலகும். ரொம்ப நாளாக என்ன மனசுல வருத்தமா இருக்கோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ, ரொம்ப வேதனையா இருக்கோ, அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. அடுத்ததாக 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உடல் ஆரோக்கியமாக உணர போறீங்க. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வியாதிகள் கூட நிவர்த்தி ஆகும். கடன் சுமைகள் வெகுவாக குறையும். எதிரிகள் இருந்தால் கூட அந்த எதிரிகளினுடைய தொல்லை எல்லாம் நிவர்த்தி ஆகும். அது மாதிரி பல நன்மைகள் இந்த குரு பகவானுடைய பார்வையினாலே கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியினுடைய 9ஆம் பாவத்தை, அதாவது குரு பகவானுடைய பார்வை 10ஆம் பாவத்தை, கடகராசியினுடைய 9ஆம் பார்வை 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஜீவனஸ்தானம் வலிமையாகும். ரொம்ப நாளா படிச்ச வேலை கிடைக்கல, நம்ம ஒரு படிச்சிருக்கோம், ஆனா அந்த படிச்ச படிப்புக்கான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செய்து கொண்டு இருக்கிறவங்க, அது உங்களுக்கு நினைச்ச வேலைக்கு கிடைச்ச வேலையை செய்திருக்கிறவங்க உங்களுக்கு நினைச்ச வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். நல்லா படித்து ஒரு மனசு திருப்தியான வேலைக்கு ஒரு ப்ரொமோஷனாகவோ அல்லது மாறுவதற்கோ, அது துறையாக மாறுவதற்கோ, அது மாதிரியான ஒரு அமோகமான பலன் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்துது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் தன லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்குது. பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய அதிசாரம் யாருக்கு ரொம்ப நன்மையோ இல்லையோ, கடகராசிக்காரங்களுக்கு பல விதத்திலும் நன்மை. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த நன்மைங்கிறது நீங்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்திலே ஒரு பெரிய குறைவு, உங்க கஷ்டத்தை எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே தான் இந்த சனி பகவான் 9ல் இருக்கிறதாகட்டும், இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு அதிசாரம் ஆகுவதாக இருக்கட்டும், ரெண்டுமே கடகராசிக்கு நல்ல அமைப்பு ஏற்படுத்து. அது மட்டும் இல்ல, அதன் பிறகு மறுபடியும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்துடுவாரு. இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடியது அடுத்த வருடம் 6ஆம் மாதத்துல தான் அவர் மறுபடியும், அதாவது ஜூன் மாதத்துல தான் அவர் மறுபடியும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து பூர்ணமான குரு பெயர்ச்சி ஆகும். அதற்கு பிறகு உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இந்த சமயத்தில் கடகராசிக்காரங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பௌர்ணமி தினத்திலே அம்மன் வழிபாடு, முக்கியமா கிராம தேவதையாக இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், அது மாதிரி நமக்கு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை, கிராம தேவதையை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா, அதுவும் பௌர்ணமி தினத்திலே வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ.